ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். இன்னைக்கு ராசி பலம் பாக்குறதுக்கு முன்னாடி பாருங்க, நிறைய பேர் ஒரே ராசியில பிறந்திருப்பாங்க, ஒரே டேட்ல பிறந்திருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. எதுக்குன்னா, நீங்க பிறந்திருக்கிற டேட்டு டைம் தப்பா இருக்கலாம். அப்ப நாம கை ரேகையை வச்சு ரெண்டுமே மேட்ச் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப உங்களுக்கு கஜகேசரி யோகம் இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் மாளவி யோகம் இருக்கலாம், பத்ர யோகம் இருக்கலாம். அது கையில ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா, உங்க டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் ஆயிருக்கலாம், உங்க பர்த் டைம் மிஸ்டேக் ஆயிருக்கலாம். ஆனா கை ரேகை மிஸ்டேக் ஆகுது. அது பாக்குறதுக்கு நாடி ஜோதிடம் இருக்கு, வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி இருக்கு, இந்தியன் பாமிஸ்ட்ரி இருக்கு, சைனீஸ் பாமிஸ்ட்ரி இருக்கு. எல்லாமே என்கிட்ட ஒரு மோர் தென் 10,000 ஹேண்ட்ஸ் போட்டோஸ் இருக்கு. ஸோ நான் இந்த ஜாதகம் கைரேகை ரெண்டுமே நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. அப்போ இப்போ கஜகேசி யோகம் இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆனா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஜாப் எப்ப கிடைக்கும், கல்யாணம் எப்ப நடக்கும்னு ஒரு கேள்வி இருந்தா, அது இங்க சுக்கிர ரேகை அந்த ஏஜ்ல டச் ஆயிருந்தா, அதே டைமுக்கு சரியா அவருக்கு ராசியில கூட சுக்கிரன் குரு கிரகம் கரெக்டா அந்த டிரான்சிட்ல வந்துட்டா கண்டிப்பா அவருக்கு கல்யாணம் நடக்கும். அதனால கை ரேகை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். மேட்ச் மேக்கிங் கூட இப்ப மேரேஜ் மேட்ச் பார்க்கும்போது கூட நான் கை ரேகைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ரெண்டு பேரோட கை பார்த்து, இங்க இருக்க லைன்ஸ் பார்த்து அவரோட சைக்காலஜி, அவரோட தாட்ஸ் எப்படி, அவரோட கரியர் பத்தி எல்லாமே நான் சொல்ல முடியும். அதுக்காக இந்த மாதிரி கன்சல்டேஷன் எடுத்துக்கிறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க இந்த கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா கண்டிப்பா நான் எல்லாமே பார்த்து டீட்டெயில சொல்றேன். மகர ராசி 2026 மே 18ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த மகர ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு பார்க்கலாம். இந்த மகர ராசியிலேருந்து 2வது வீட்டுல ராகு, 8வது வீட்டுல கேது. இது 2வது வீட்டுல இருக்கிற ராகுனால கண்ட்ரோல் இல்லாம ஏதேதோ நீங்க பேசி அது உங்களுக்கு நெகட்டிவா வந்துடும் திரும்பி. ஸோ நீங்க சில பேர் அந்த பழக்கம் இருக்கும், எல்லார் பத்தியும் பேசுவாங்க. ஆனா அவருக்கு அவர் மேல அவ்வளவு இது இருக்காது, சீரியஸா பேச மாட்டாங்க. ஒரு காமெடியாவோ ஏதோ ஒரு ஃப்ளோல பேசிடுவாங்க. அது நிறைய பேர் சீரியஸா எடுத்துக்குவாங்க. அது இந்த மாதிரி பிரச்சனை நீங்க மாட்டிக்கிற சான்சஸ் அதிகமா இருக்கு. ஜாகிரதை இருங்க. அஷ்டமஸ்தானத்துல இருக்க கேது திருமண வாழ்க்கை நல்லது இல்லை. பாருங்க, பொருத்தம் பார்க்கும்போது கை ரேகையும் கூட மேட்ச் பண்ணுங்க. நல்லா நிறைய பேர் கேட்பாங்க, சார் எப்படி சார் கை ரேகை பாக்குறது? கேளுங்க, தப்பு என்ன இருக்கு? அவர் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் கை ரேகை வாங்கின என்ன தப்பு? கை ரேகை வச்சு அவரோட பர்சனாலிட்டி, ஒரு சைக்காலஜி எல்லாமே நாமே சொல்ல முடியும். 2வது வீட்டுல ராகு இருக்கும்போது, ஒருவேளை உங்க நட்டல் சாட்ல ராகு இருக்குன்னு பாருங்க. அப்படி இருந்துருச்சுன்னா உங்க உங்க பேச்சுல கண்ட்ரோல் இருக்காது உங்களுக்கு. அது கோபம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கண்ட்ரோலே போயிட்டு என்னென்ன பேசிடுவீங்க, உதவுவீங்க. ஸோ அதனால அது நாம ஐடென்டிஃபை பண்ணணும், அது கண்ட்ரோல் பண்ணிக்கணும். திருமண வாழ்க்கை பிரச்சனை கண்டிப்பா கம்யூனிகேஷனை சால்வ் பண்ணுங்க. ஈஸியா சால்வ் ஆயிடும். அது பெருசா கொண்டு போறது ஒண்ணும் இருக்காதுங்க. ஒரு நாள் விட்டு அதேவே சரியாயிடும். அது நீங்க பெருசாக்கி என்னென்னமோ பண்ணுவீங்க, அப்படி பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, லைஃப் பார்ட்னர் 100% சூட்டபிள் நமக்கு எப்பவுமே கிடைக்க மாட்டாங்க. இப்ப பாருங்க, யாரோ வெளில இருக்கிறவரு, பக்கத்து வீட்டுல இருக்கிறவரு, ஆபீஸ்ல இருக்கிறவரு, யாரோ ஒரு தெரியாதவருக்கு நம்ம கஷ்டத்துக்கு வரமாட்டாங்க. அவருக்கு நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்போம், அவருக்கு ஒரு ஹர்ட் ஆகாம நாம பேசுவோம். ஆனா லைஃப் பூரா நம்ம கூட இருக்கிறவருக்கு நாம அவர் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லை, அவர் பேச்சு கேட்கறது இல்லை, அவர் அடிமையா நாம பார்ப்போம். அது ரொம்ப தப்பு இல்லையா? எதுக்கு நாம நம்ம லைஃப் பார்ட்னர்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்க கூடாது? இதை பத்தி நாம யோசிக்கணும். எதுக்குன்னா, அப்படி கொடுக்காதனாலதான் இந்த பிரச்சனை எல்லாமே வரும். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அவர் கொடுத்துதான் ஆகணும். சரிங்களா? ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் அதிகமா இருக்கு. எஸ்பெஷலி வீடு, லேண்டு, சைட் வாங்குற யோகம் அதிகமாயிடும். 6வது வீட்டில் இருக்கிற பிளானட்ஸ் நம்ம பார்த்தா கண்டிப்பா லீகல் டிஸ்பியூட்ஸ் வர சான்ஸ் இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் மகர ராசியில பிறந்தவர்.